தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள நடைமேடை முறையான பராமரிப்பு இல்லாமல் காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் ஹரிஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஜெமினி அண்டேருந்து பஸ் ஏறி 26 ஏறி இங்கே இறங்கிடுவோம். இங்கேருந்து இறங்கி இங்கே கிட்ட வர்றது போது பஸ்ஸு கூட நிற்காதீங்க. பஸ் நிற்காம போயிடும். மழை பெஞ்சுன்னா தண்ணி இது வரைக்கும் இருக்கும். வண்டி அந்த பக்கம் வரும். நாங்கள் நடந்து போக முடியாது. நான் ஒரு ஹேண்டிகேப்பு சின்ன குழந்தைய வச்சுன்னு இருக்கேன். ஆனால் வண்டிக்காரங்களும் நிறுத்த மாட்டாங்க. இந்த பக்கமும் ஒதுங்க முடியாது. இந்த பக்கம் ஃபுல்லாக சேரு. என்ன பண்ணுறது, ஜனங்க இந்த மாதிரி போயின்னு இருக்கோம். ஆனால் அரசாங்கம் இதுக்கு எதுனா ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இது பண்ணோம். முதல்ல ஹேண்டிகேப்புக்கு பஸ்ஸில் இறங்குறதுக்கு வசதி கொடுக்கணும். கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு செகண்டில் ஏறணும், ஒரு செகண்டில் இறங்கணும். கொஞ்சம் தவறுச்சுன்னா கீழே விழுந்து வரணும். இந்த மாதிரி நிலைமை தான் எங்கள் நிலைமை போயிட்டு இருக்கு. இன்னும் யார்கிட்ட போய் நாங்கள் முறையிடுறது சொல்லுங்கள். அரசியல்வாதிகிட்ட சொன்னாலே அதுக்கு இந்தானே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது மாதிரி எங்களுக்கு தெரியல. இல்லை, அப்பாவியான பொதுமக்கள் நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், பாதிக்கப்படுறோம். காரில் போகிறவங்க காரில் போயின்னுக்கிறாங்க, நடந்து போகிறவங்கன்னு தான் கஷ்டப்பட்டுங்கிறாங்க. மழை பெஞ்சாலும் எங்களுக்கு தான் சேர் அடிக்குது. வெயில் அடிச்சாலும் நாங்கள் தான் வெயிலில் காயிறோம். மொத்தத்தில் எங்களுக்குன்னு ஒரு வீடியோ காலம் வரல. எத்தனை அரசியல் வந்தாலும் எங்களுக்கு வீடியோ காலம் வரல. நாங்கள் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறோம். எங்கள் அடிப்படை உரிமை கூட எங்களுக்கு கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ பொண்ணு. எங்களுக்கு உட்காந்து ஆராதனை பண்ணுறதுக்கு ஒரு சபை இல்லை. மழையிலையும் காற்றுலையும் உட்காந்து நாங்கள் ஆராதனை பண்ணுறோம். என்கிட்ட எல்லாம் ப்ரூஃபாக இருக்குது. ஆனால் யார்கிட்ட எடுத்துன்னு போய் நான் கொடுக்க முடியும் சொல்லுங்க. இந்த மாதிரி நாங்கள் ஹேண்டிகேப் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறோம். அவ்வளோ வயசானவங்க வர 46 பேர் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை. எவ்வளோ மனு போட்டு எவ்வளோ இது பண்ணிட்டோம். இதே ஒரு கட்சிக்காரங்க போய் கேட்கட்டும், உடனே அவங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துருவாங்க. ஆனால் எங்களை மாதிரி அப்பாவிங்க நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு யார் பேசுவாங்க? இப்போ ஏதோ கடவுள் தான் உங்களை அனுப்பி என்கிட்ட குறைய கேட்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ குறைய வச்சு நான் இந்த ரோட்டில் நடந்து போகிறேன் வரேன்.